बाबा तेरे ज्ञान की जले विश्व में ज्योति। शिव बाबा तेरे ज्ञान की जले विश्व में ज्योति। ज्ञान की इस ज्योति में मैं देह भान नहीं भूलती। शिव बाबा तेरे ज्ञान की जले विश्व में ज्योति। योग की शक्ति से मन में विकार नहीं आते। अब गुण मिटते और मिटते जाती गलती। अब गुण मिटते और मिटते जाती गलती। ज्ञान की इस ज्योति में मैं देह भान नहीं भूलती। शिव बाबा तेरे ज्ञान की जले विश्व में ज्योति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे।
अंधेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, யாருக்குமே நம்ம ஹிம்சைங்கிறது செய்யக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடாது. கோபத்தோடு பேசினா கூட அது கூட ஒரு ஹிம்சை, துக்கம் கொடுப்பதாக பொருள். நமக்கு பாபா சங்கம் யுகத்தில் அன்பு என்ற ஆஸ்தி கொடுத்துருக்காரு. அன்பு கடலானவர் அன்பு என்ற ஆஸ்தி கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த அந்த அன்புங்கிற ஆஸ்தி தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். நம்ம எல்லார்கிட்டையும் அன்பாக தான் பேச வேண்டும், அன்பாக தான் செயல்கள் செய்யணும், செய்ய வைக்கணும். அனைவருடைய பாக்கியத்தை உருவாக்குறதுக்காக தான் பாபா நமக்கு சேவைக்குண்டான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எப்போ எல்லாருடைய பாக்கியத்தை நாம் உருவாக்க முடியும்னா நாம் தியாகம் பண்ணாதான், மற்றவர்களே தியாகம் பண்ண வச்சாதான். தியாகத்தில் தான் பாக்கியம் இருக்குது, தியாகத்தில் தான் தபஸ்யா இருக்குது. ஆக தியாகம், தபஸ்யா, சேவா, இந்த மூன்றுமே பாபா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்கிறாரு. தியாகம் பண்ணால் தானாக தபஸ்யா நடக்கும், தியாகம் பண்ணால் தானாக சேவையாக நடக்கும், தியாகம் பண்ணால் நமக்கும் பாக்கியம், மற்றவங்களுடைய பாக்கியத்தை நாம் உருவாக்க முடியும். ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 4/9/2025। मीठे बच्चे संगम पर तुम्हें प्यार का सागर बाप प्यार ही वर्षा देता है। இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் அன்பு கடலான பாபா நமக்கு அன்பு என்ற ஆஸ்தியினை தருகிறார். इसलिए तुम सबको प्यार दो, गुस्सा मत करो. ஆதலால் நீங்கள் அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், ஒரு பொழுதும் கோபப்படக்கூடாது. கேள்வி, अपने रजिस्टर को ठीक रखने के लिए बाप ने तुम्हें कौन सा रास्ता बताया? தன்னுடைய பதிவேடு ரிஜிஸ்டர் சரியாக வைத்து கொள்வதற்காக பாபா நமக்கு எந்த ஒரு பாதை காட்டி உள்ளார். கேள்வி, प्यार का रास्ता बाप तुम्हें बतलाता है என்ன பாதை? அன்பு என்ற பாதை தான் பாபா நமக்கு காட்டுகின்றார். ஸ்ரீமத் தேத்தே பச்சே அரே கே சாத் பியார் சே சலோ. ஸ்ரீமத் கொடுக்கின்றார், குழந்தைகளே அனைவரிடமும் அன்போடு நடங்கள். கிசி கே பி துக் நஹி தோ. யாருக்கும் துக்கத்தை கொடுக்காதீர்கள். கர்மேந்திரியோ சே கபி பி கோய் உல்டா கரம் நஹி கரோ. கர்மேந்திரியங்கள் மூலமாக ஒரு பொழுதும் தவறான செயல்களை செய்யாதீர்கள். சதா எஹி சாஞ்ச் கரோ மேரே சே கோய் அசுரகுண் தோ நஹி. சதா தன்னை தானே சோதனை செய்யுங்கள், எனக்குள் எந்த விதமான அசுரகுணம் இல்லை தானே. நம்ம செக் பண்ணலை, நம்ம அசுர குணங்களை பார்த்து நம்ம மாற்றிக்கலைன்னா அது கூட என்ன கவனக்குறைவு. மூடித்தோ நகிகும், ஒரு பொழுதும் மூடியா மனநிலை ஏற்றம் இறக்கம்ங்கிறது மாறக்கூடாது. கொய் பாத்மே பிகடத்தா தோ நகி. எந்த விஷயத்துக்காகவும் என்னை நான் கெடுத்து கொள்ளக்கூடாது. விஷயங்கள் இருக்கலாம், அந்த விஷயத்தினால நம்முடைய மனதை கெடுத்து கொள்ளக்கூடாது. பிறர் கோவப்படுறாங்க, அதனால் எனக்கு மனசு கெட்டு போச்சு. அவங்க அப்படி நடந்துட்டாங்க, அதனால் என் மனசு கெட்டு போச்சு. சூழ்நிலை இப்படி இருந்தது, அதனால் எனக்கு மனசு கெட்டு போச்சு. நான் எதிர்பார்த்தது நடக்கலை, என் மனசு கெட்டு போச்சுன்னு நம்முடைய மனதை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பாபா எவ்வளோ உயர்வான ஞானம் கொடுத்துருக்காரு. இப்போ ஞானத்தினுடைய சக்தி நம்மகிட்ட இருந்ததுன்னா
எந்த ஒரு சூழ்நிலையினாலும் என் மனதை நான் கெடுத்து கொள்ள மாட்டேன். கீத் एक वक्त जा रहा है. நேரம் என்பது சென்று கொண்டே இருக்கு. யாருக்காவது நேரம் நிற்குமா? யாருக்காவது எதுக்காகவும் நேரம் நிற்கவே நிற்காது. அது போயிட்டே தான் இருக்கும். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों ने गीत सुना. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். दिन प्रतिदिन अपना घर अथवा मंजिल नज़दीक होती जाती है. நாள் போக போக நம்முடைய வீடு, நாம் போய் சேரக்கூடிய இலக்கு மிக அருகாமையில் இருக்கின்றது. अब जो कुछ श्रीमत कहते हैं उसमें गफलत ना करो. இப்பொழுது பாபா ஸ்ரீமத் என்ன கொடுக்கின்றாரோ நம்ம அதன்படி தான் நடக்கிறோம். ஸ்ரீமத் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று செய்தால் கஃப்லத், தவறு. இதுதான் கவனக்குறைவு. நான் செய்கிறது எல்லாமே ஓகே, நான் எல்லாமே கரெக்டு அப்படின்ட்டு தன்னுடைய மன வழிப்படி நடக்கிறதும் தவறு தான். ஸ்ரீமத்னா ஸ்ரீமத்தா. பாப் கா டைரக்ஷன் மில்தா ஹை, சப்கோ மெசேஜ் பਹੁंचाவோ. பாபாவுக்கு டைரக்ஷன் கிடைக்கின்றது, அனைவருக்கும் மெசேஜ் கொடுங்கள். बच्चे जानते हैं लाखों करोड़ों को एक மெசேஜ் देना है. குழந்தைகள் நம்ம தெரிஞ்சிட்டோம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு நாம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். எத்தனை கோடி இருக்காங்களோ, தமிழ்நாட்டில் மட்டும் 7 கோடிங்கிறான். அப்போது உலகம் முழுவதும் எத்தனை கோடி இருக்காங்க? 10 பேருக்கும் நம்ம பாபா மெசேஜ் கொடுக்கணும். फिर कोई समय आ भी जाएगा. ஏதாவது ஒரு நேரம் வரும்போது அவர்கள் வருவார்கள். जब बहुत हो जाएंगे तो बहुतों को मैसेज देंगे. நிறைய பேர் ஆக ஆக பாபாவுடைய ஞான செய்தி கூட நிறைய பேருக்கு போய் சேரும். பாப் கா மெசேஜ் மில்னா தோ சப்கோ ஹை. பாபாவினுடைய செய்தி அனைவருக்கும் போய் சேர வேண்டும். மெசேஜ் ஹை बहुत सहज. என்ன செய்தி சொல்லணும்? ரொம்ப எளிமையான செய்தியை சொல்ல வேண்டும். सिर्फ बोलो अपने को आत्मा समझ बाप को याद करो और कोई भी कर्मेंद्रियों से मनसा वाचा कर्मना कोई बुरा काम नहीं करना. என்ன செய்தி சொல்லணும்? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். மனம், சொல், செயல் மூலமாக எந்தவிதமான தீய காரியங்களை செய்யாதீர்கள். பலே மன்சாமே ஆத்தாகி தவ் வாச்சாமே ஆத்தாகி. முதல்ல மனதில்தான் எண்ணங்களாக வருகின்றது, அதுக்கப்புறம்தான் வார்த்தைகளாகுது. அபி தும்கு ரைட் ராங் சமஜ்னே கி புத்தி சாஹியே. இப்போ உங்களுக்கு எது ரைட்டு எது தவறு என்று புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி வேணும். எக் புண்ணிய கா காம் ஹே எக் கர்னா சாஹியே. இது புண்ணியமான செயல், ஆதலால் இதை செய்ய வேண்டும். दिल में संकल्प आता है गुस्सा करे, अब बुद्धि तो मिली है और गुस्सा करेंगे तो पाप बन जाएंगे. உள்ளத்தில் கோவப்படணுங்கிற எண்ணம் வருது, ஆனால் இப்போ நமக்கு புத்தி கிடைச்சிருச்சு. என்ன புத்தி கிடைச்சிருச்சு? கோபப்பட்டால் அது பாவம். பாப் கோ யாத் கர்னே சே புண்ணியாத்மா பன் ஜாயேங்கே. பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக புண்ணிய ஆத்மாவாக ஆகுவோம். ஐசே நஹி அச்சா அபி ஹுவா ஃபிர் நஹி கரேங்கே. அப்படி ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. டீக் சரி, இப்போ ஆயிடுச்சு, இனிமேல் செய்ய மாட்டேன், இப்போ ஆயிடுச்சு, இனிமேல் செய்ய மாட்டேன். அப்படியே கரெக்ஷன் பண்ணாமல் இருந்தால் அதே தவறு திருப்பி திருப்பி வரும். கரெக்ஷன் என்ன? அந்த கோபத்தினுடைய சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்கு நான் சாந்த சுரூபமான ஆத்மா அப்படிங்கிற பயிற்சி அடிக்கடி செய்யணும். ஐசே ஃபிர் करते रहने से आदत पड़ जाएंगे.
பிறகு பிறகு என்று நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது பழக்கமாக ஆகிவிடும். பழக்கம் அப்போ இயல்பாக திருப்பி திருப்பி வரும். ஸோ இது வரைக்கும் வெளிச்சம் கொண்டு வரல, அது வரைக்கும் இருட்டே போகாது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் மனதை குளிர்ச்சியாக ஆக்கலையோ அது வரைக்கும் கோபம் போகாது. நான் என்ன கோபமாகப்பட்டேன், நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். சிலரை ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் வேலை நடக்கும். மம்மா பாபாவில் அப்படி ஒரு பொழுதும் ஸ்ட்ரிக்டாக சேவை செய்ய வைக்கல. அன்பால் தான் எல்லார்ட்டையும் அவங்க சேவை செய்ய வச்சாங்க. ஸோ நாமளாக நம்முடைய கருத்தில் என்ன பண்ணுறோம், கோபத்தை ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினச்சிக்கிறோம். கோபம் பண்ணாதான் வேலை நடக்கும்னு நினைக்கிறோம். பாபா தான் சொல்லியிருக்கார் இல்லையா, லவ் அண்ட் லா இருக்கணும்னு. அப்படி ஞானத்தை என்ன பண்ணுறோம், உல்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். மனுஷ ஐசா கரம் கத்தே தோ சமஸ்தே எக் பாப் நகி. மனிதன் அப்படிப்பட்ட செயல்கள் செய்துட்ருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பாவன்னே தெரியல. விகார்கோ பாப் நகி சமஸ்தே. விகாரங்களை அவர்கள் பாவம் என்று புரிந்து கொள்ளவில்லை. அபி பாப் நே பத்தாயா எக் படே தே பெடா பாப் ஹை. ஆனால் பாபா தான் நமக்கு இது புரிய வைக்கின்றார், இது மிக மிக பெரிய பாவம். இன் பர் ஜீத் பானி ஹை. இவைகள் மீது வெற்றி பெற வேண்டும். சப்கோ பாப் கா மெசேஜ் தேனா ஹை. பாப் கேத்தே முझे யாத் கரோ. அனைவருக்கும் இந்த செய்தி சொல்லுங்க. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். மௌத் சாம்னே खड़ा है. மரணம் எதிரிலே இருக்கு. जब कोई मरने पर होता है तो उनको कहते गॉड फादर को याद करो. யாராவது இறக்கும் தருவாயில் இருக்காங்கன்னா அப்போ சுற்றியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, கடவுளை நினைங்கன்னு தான் சொல்லுவாங்க. ரிமெம்பர் காட் ஃபாதர், கடவுளை நினைவு செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க. வக்த் சமஸ்தே காட் ஃபாதர் பாஸ் சாத்தே ஹே. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இறந்த உடனே இவங்க கடவுள்கிட்ட போக போகிறாங்க. परंतु वो लोग एक तो जानता नहीं गॉड फादर को याद करने से क्या होगा. ஆனால் அவங்களுக்கே தெரியல இறைவன் தந்தை, அந்த தந்தையை நினைவு செய்வதால் நாம் என்னவாக ஆகுவோம் அப்படின்னு தெரியல. கஹா ஜாயங்கி ஆத்மா एक शरीर छोड़ दूसरा लेती है. ஆனால் நாம் ஒரு உடலை விட்ட பிறகு ஆத்மா இன்னொரு உடலுக்குள்ளே தான் போதே தவிர கடவுள்கிட்ட போகிறது கிடையாது. காட் ஃபாதர் கே பாஸ் தோ கோய் ஜா ந சகே. இறை தந்தை கிட்ட யாரும் போக முடியாது. ஏன்னா கடவுள் எங்கே இருக்காருன்னே தெரியல, எப்படி ஆத்மா போகும்? ரெண்டாவது, நம்ம வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு வழி தெரியணும். மூணாவது, வீட்டுக்கு போனால் ஆத்மா பாவனானதான் வீட்டுக்கு போக முடியும்னா அது பாவனமான வீடு, பத்தித்த ஆத்மாங்க மேலே போக முடியாது. இதெல்லாம் தெரியாமல் என்ன நினைக்கிறாங்க, கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. अब तुम बच्चों को अविनाशी बाप का अविनाशी याद चाहिए. குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற தந்தையினுடைய நினைவு அழிவற்றதாக இருக்க வேண்டும். जब तमो प्रधान दुखी बन जाते तब एक दो को कहते गॉड फादर को याद करो. எப்பொழுது தமோ பிரதானமாக துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்களோ அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒருவர் மற்றவருக்கு இறைவன் தந்தையை நினைவு செய்யுங்கள். சப் ஆத்மா ஏக் தோ க கஹதி ஹை. கஹதே தோ ஆத்மா ஹைனா அனைத்து ஆத்மாக்களும் ஒருவர் மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆக சொல்வது யார்? ஆத்மா. ஐசே நகி பரமாத்மா கஹதா ஹை. பரமாத்மா சொல்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆத்மா ஆத்மா கோ கத்தி பாப் கோ யாத் கரோ. ஆத்மா ஆத்மாக்களுக்கு சொல்கின்றது, தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏ காமன் ரசம் ஹே. இது ஒரு பொதுவான பழக்கம் ஆயிடுச்சு, கடவுளை நினைங்கன்னு சொல்கிறது. மரண சமயம் ஈஸ்வர்கோ யாத் கர்த்தே. அதுவும் மரணத்தின் வாயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஈஸ்வரனை நினைங்கன்னு சொல்லுவாங்க. ஈஸ்வர் கா டர் ரக்தா ஹை.
ஈஸ்வரன் என்றாலே ஒருவித பயம் இருக்கு. சமஸ்தே அச்சே வ புரே கரம் கஃபல் ஈஸ்வர் ஹி தேதா ஹை. ஏன்னா அவங்க இது புரிஞ்சிருக்காங்க, நம்ம வாழ்க்கையில் செய்த நல்ல செயல்கள் தீய செயல்கள் இவைகளுக்கு அவர் தான் பலன் கொடுக்கின்றார். புரா கரம் கरेंगे तो ईश्वर धर्मराज द्वारा बहुत सजा देंगे इसलिए डर रखती है. கெட்ட செயல்கள் செய்தால் ஈஸ்வரன் தர்மராஜ் மூலமாக தண்டனை கொடுப்பார் என்ற பயம் இருக்கின்றது. பரோபர் கரம் கி போகனாத்தா ஹோத்தி ஹே. உண்மையிலே நாம் செய்த செயல்களுக்குண்டான வினைகளை விளைவுகளை நாம் அனுபவிச்சதாகணும். தும் பச்சே அபி கரம் அக்கரம் விக்ரம் கி கதி கோ சமஸ்தே ஹோ. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது கர்மத்தின் விளைவுகள், கர்மம் அக்கர்மம் விகர்மம் என்றால் என்ன, இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஜான்தே கரம் அக்கரம் ஹுவா. இந்த செயல் அக்கர்மம். யாத் மேரக் ஜோ கரம் கர்த்தே அச்சே கர்த்தா. தந்தையினுடைய நினைவிலிருந்து யார் கர்மா செய்கிறாங்களோ நிச்சயமாக நல்ல கர்மா தான் செய்வாங்க. ராவன் ராஜ்யமே மனுஷ புரே கரம் கர்த்தே. ராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் தீய செயல்களை தான் செய்கிறாங்க. ராமராஜ்யமே புரா காம் கபி ஹோத்தா நஹி. ராமராஜ்யத்தில் ஒரு பொழுதும் தீய செயல்கள் செய்ய மாட்டார்கள். அப் ஸ்ரீமத்தோ மில்தி ரஹ்தி ஹை. இப்போ பாபா ஸ்ரீமத் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கஹா புலாவா ஹோத்தா ஹை ஏ கர்னா சாஹியே நஹி கர்னா சாஹியே ஹர் பாத் மே பூச்தே ரஹ். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபாட்ட கேட்கணும், இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கணும். समझो कोई पुलिस की नौकरी करता है तो उनको कहा जाता है तुम पहले प्यार से समझाओ, सच्ची न करे तो बात में मारो. இப்போ உதாரணமாக யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் அன்பாக கேளு, அவங்க சொல்லலைன்னு என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் அடிக்கலாம். प्यार से समझाने से हाथ आ सकता है, परंतु उस प्यार में योह बल भरा हुआ उस प्यार की ताकत से कोई भी समझाने से समझेंगे. அன்போடு தான் பாபா சொல்லணும்னு சொல்கிறாரு. ஆனால் அன்பாக சொல்லும்போது கூட சில நேரம் என்ன ஆயிடுறாரு, கை ஓங்கிறாங்க. ஆனால் எப்போ நம்ம யோக பலத்தோட அன்பாக சொல்கிறோமோ அப்போ நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். एक तो जैसा ईश्वर समझते हैं. அப்போது இவங்க ஒரு கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம் வருமா. தும் ஈஸ்வர் கே பச்சே யோகி ஹோனா. நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் யோகி அல்லவா. துமாரமே ஈஸ்வரிய தாக்கத் ஹே. உங்களுக்குள்ள ஈஸ்வரிய சக்தி இருக்கு. ஈஸ்வர் பியார் கா சாகர் உண்மை தாக்கத் ஹேனா. ஈஸ்வரன் அன்பு கடலானவர். அவர்கிட்ட என்ன இருக்குது, சக்தி இருக்குது. சப்கோ வர்ஷா தேத்தா ஹை. பாபா அனைவருக்கும் ஆஸ்தியினை தருகிறார். தும் ஜான்தே ஹோ ஸ்வர்கமே பியார் பௌத் ஹோத்தா ஹை. உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், ஸ்வர்க்கத்தில் அனைவரும் அன்போடு இருப்பாங்க. அங்கே ரொம்ப அன்புதார். அங்கே யாருமே பாபா சொல்கிறாரு உப்பு தண்ணி மாதிரி இருக்க மாட்டாங்க. அபி தும் பியார் கா பூரா வர்ஷா லே ரஹே ஹோ. இப்போ நீங்கள் பாபா கிட்டேருந்து அன்பு என்ற ஆஸ்தியினை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். லேத்தே லேத்தே நம்பர்வார் புருஷார் கர்த்தே கர்த்தே பியார் பஞ்சாங்கி. பாபா கிட்டேருந்து ஆஸ்தி எடுத்து எடுத்து வரிசை பிரகாரமாக முயற்சியின் பிரகாரம் என்ன ஆகிடுவாங்க, நீங்களும் அன்பானவர்களாக ஆகிவிடுவீர்கள். बाप कहते किसकी भी दुख नहीं देना, नहीं तो दुखी होकर मरेंगे. பாபா சொல்கிறார் யாருக்குமே துக்கம் தராதிங்கன்னு. துக்கம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் துக்கப்பட்டு தான் இறப்பீங்க. பாப் பியார் கா ராஸ்தா பத்தாத்தா. பாபா அன்பு என்ற பாதையை காட்டுகின்றார். மன்சா மே ஆனே சே சக்தி வக்ஷாக்கல் மே ஆ ஜாத்தா ஹை. மனதில் வரும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது, முக தோற்றத்திலையும் வெளிப்பட்டுறது. कर्मेंद्रियों से कर लिया रिजिस्टर खराब हो जाएंगे. கர்மேந்திரியங்கள் மூலமாக நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய பதிவேடு கெட்டு போய்விடும்.
देवताओं की चाल चलन का गायन करते हैं ना, தேவதைகளுடைய நடத்தைகளை புகழ் பாடுகிறார்கள். इसलिए பாபா कहते देवताओं के पुजारी को भी समझावो. அதனால் பாபா சொல்கிறாரு, தேவதைகளுடைய பூஜாரிகளுக்கும் நீங்கள் போய் ஞானம் கொடுங்க. वक्त महिमा गाते आप सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण हो और अपनी चाल चलन भी सुनाते हैं. தேவதைகிட்ட போய் என்ன மகிமை செய்கிறாங்க? நீங்கள் அனைத்து குணங்கள் நிறைந்தவர்கள், 16 கலைகள் கொண்டவர்கள்னு அவங்கள மகிமைப்படுறாங்க. பிறகு தன்னுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு அதையும் சொல்கிறாங்க. तो उनको समझावो तुम ऐसे थे अब नहीं. அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க, நீங்களும் அவர்களைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுது இல்லை. फिर होंगे जरूर. மீண்டும் அவசியம் அந்த மாதிரி ஆக போகிறோம். तुम कैसे देवता बनना है तो अपने चाल ऐसे रखो तुम एक बन जाएगा. நீங்கள் தேவதைகள் போல் ஆக விரும்புகின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் நடத்தையில் கவனம் செலுத்துங்க, நீங்களும் அவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள். अपनी जांच करने के हम संपूर्ण निर्विकारी हैं. தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள், நான் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கின்றேனா. அமாரமே कोई असुर गुण तो नहीं. எனக்குள் எவ்விதமான அசுர குணங்கள் இல்லை அல்லவா. कोई बात में बिगड़ता तो नहीं हूँ. எந்த விஷயத்திற்காகவும் நான் என் மனதை கெடுத்து கொள்ளவில்லை தானே. மூடி तो नहीं बनता. நான் ஒரு பொழுதும் மூடியாக மாறதில்லை தானே. अनेक बार तुमने पुरुषार्थ किया. अनेक முறை நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்கள். बाप कहते तुमको ऐसा बनना है. பாபா சொல்கிறாரு, நீங்கள் அவர்களைப் போல் ஆக வேண்டும். தேவதைகளை போல் நம்ம ஆகணும். அந்த மாதிரி நம்ம பல முறை முயற்சி செய்து ஆயிருக்கோம், இப்போவோ ஆகணுங்கிறார். பனானே வாலா ஹாசிர் ஹே. நம்மை தேவதை போல் ஆக்கக்கூடியவர் நம் முன்னே வந்துள்ளார். கத்தை கலப் கலப் தும்கோ ஐசே பனாதா ஹூம். ஒவ்வொரு கல்பமும் பாபா நம்மை அதுபோல் ஆக்குகின்றார். கலப் வாலே ஜின்ஹோனே கியான் லியா வக் ஜரூர் ஆக்கர் லேங்கே. கல்பத்திற்கு முன்னால் யாரெல்லாம் ஞானம் பெற்றார்களோ அவங்க அவசியம் ஞானம் அடைவார்கள். புருஷார்த் பி கராய் ஜாத்தா ஹே और बेफिकर भी रखता है. முயற்சியும் செய்விக்கின்றார், மேலும் கவலையற்றவர்களாகவும் இருக்கின்றார். ட்ராமா கி நூந்த் ஐசா ஹே. அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. कोई कहते ड्रामा में नूंद होगा तो ज़रूर करेंगे. ஒரு சிலர் இப்படி சொல்கிறாங்க, ட்ராமாவில் பதிவாகி இருந்தால் அவசியம் செய்வோம். अच्छा चार्ट होगा तो ड्रामा कराएंगे. நல்ல சார்ட் என்பது நாங்கள் செய்திருந்தால் ட்ராமா இப்போ திரும்பி செய்விக்கும். சமஜாத்தே உன்கி தக்தீர் மீ நஹி. இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களை பாபா என்ன புரிஞ்சுக்கிறாரு? அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை. நாம் முயற்சி செய்யணுங்கிறத விட்டுட்டு ட்ராமாவில் இருந்தால் செய்வோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தில் இல்லை. पहले पहले एक ऐसा बिगड़ता था, तकदीर में नहीं था. बोला ड्रामा में होगा तो हम ड्रामा को पुरुषार्थ कराएंगे. बस छोड़ दिया. ஒருத்தர் இருந்தாராமா, அவர் தன்னுடைய மனதை தானே கெடுத்துக்குவார். அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா ட்ராமா என்ன செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில் விட்டுட்டே போயிட்டார். ऐसे तुमको भी बहुत मिलते हैं. இந்த இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்களும் உங்ககிட்ட வருவாங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அவங்க சொல்கிறத கேட்டு நீங்களும் பாதிப்படையக்கூடாது. तुम्हारा एम ऑब्जेक्ट एक खड़ा है, पैच तो तुम्हारा पास है. जैसे अपना भोताமல் देखते हो तो पैच को भी देखो. ஸோ உங்களுடைய இலக்கு முன்னாடியே இருக்குது, பேட்சில் கூட இருக்குது. ஸோ உங்களுடைய கணக்கு வழக்கு பார்க்குறீங்க, அதே போல் உங்கள் பேட்சையும் பாருங்கள். अपनी चाल चलन को देखो.
பேட்சில் லக்ஷ்மி நாராயண் பேட்ச் இருக்குது, கிருஷ்ணா பேட்ச் இருக்குது, திரிமூர்த்தி பேட்ச் இருக்குது. பேட்சை பாருங்கன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய லட்சியம் இது, நான் இதுபோல் ஆகுவதற்குண்டான நடத்தை இருக்கின்றதா? கபிபி கிரிமினல் ஆங்க் ந ஹோ, ஒரு பொழுதும் உங்களுடைய பார்வை தீய பார்வையாக இருக்கக்கூடாது. முக்ஸே கோய் இவில் பாத் ந நிக்கலே, வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வரக்கூடாது. இவில் போல்னே வாலா ஹி நஹி ஹோகா தோ கான் சுனேங்கே கைசே, தீயதை பேசக்கூடியவர்களே இல்லைன்னா அப்போ காதுகள் என்ன கேட்கும்? சத்யமே சப் தெய்வீ குண்வாலே ஹோத்தா, சத்தியத்தில் அனைவரும் தெய்வீக குணங்கள் உள்ளவர்கள் தான் இருப்பாங்க. இவில் கொய் பாத்தி நெய், அங்கே தீய வார்த்தைகள் என்பதே இருக்காது. இன்ஹோனே பி பிராலப்து பாப் துவராகி பாயிகே, இவர்களும் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து தான் பெற்றுள்ளார்கள். एक तो सबको बोलो बाप को याद करो विक्रम विनाश हो जाए. ஸோ தந்தையை நினைவு செய்தால் நம்முடைய பாவங்கள் வினாசமாயிடுங்கிற இந்த செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்க. இஸ்மே நுக்சான் கி கொய் பாத் நஹி, இதில் இழப்பு என்ற பேச்சு எதுவுமே கிடையாது. சன்ஸ்கார் ஆத்மா லே ஜாத்தி ஹை, संस्कारते आत्मा தான் எடுத்துகிட்டு போகுது. சந்நியாசி யோகா ஃபிர் சந்நியாஸ் தர்மே ஆ ஜாயேங்கே, சந்நியாசியாக ஒருவர் இருந்தால் அவர் சந்நியாச தர்மத்தில் தான் வருவார். ஜாட் தோ உன்கோ படுத்தா ரக்தா ஹை, அவங்களுடைய விருட்சம் வளர்ந்து கொண்டே இருக்கு. இசமய தும் பதல் ரஹே ஹோ, இந்த நேரம் நீங்கள் உங்களை மாற்றி அமைத்து கொள்கிறீர்கள், பரிவர்த்தன் ஆகிறீங்க. மனுஷிகி தேவதா பந்தா, மனிதர்கள் தான் தேவதையாக ஆகிறார்கள். சப் கொய் இக்கட்டா தொழுகி ஆயேகா, அனைவரும் ஒரே நேரத்தில் வரமாட்டாங்க. ஆயிங்கே ஃபிர் நம்பர் பார், வருவதும் வரிசை பிரகாரமாகத்தான் வருவார்கள். ड्रामा में कोई बिगर समय एक्टर तोड़ेगी स्टेज पर आ जाएंगे. நாடகத்தில் நேரம் வராமல் யாருமே பாட்டு நடிக்க வரமாட்டாங்க. அவங்க நேரம் வந்தால் தான் பாட்டு நடிக்க வருவாங்க. अंदर बैठे रखते हैं, जब समय होता तो बाहर स्टेज पर आते पाट बजाने. அவங்க உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க, அவங்களுடைய பாட்டு வரும்போது மேடையின் மேலே வந்து நடிக்க வருவாங்க. वह हद का नाटक एक बेहद का, அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இது எல்லைக்கு அப்பாற்பட்டது. புத்தி में एक्टर्स को अपने समय पर आकर पाठ बचाना, புத்தியில் நமக்கு இந்த நினைவு இருக்கணும், நான் என்னுடைய நேரத்தில் வந்து என்னுடைய பாகத்தை நடிக்க வேண்டும். ஏ பேகத் கா படா ஜாட் ஹை, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய விருட்சம். நம்பர் வார்த்தோ ஆத்தே ஜாதி, அனைவரும் வரிசை பிரகாரமாக பரந்தாமம் என்ற வீட்டிலிருந்து இங்கே நடிக்க வர்றாங்க. பலே பலே ஏக்கி தரம் தான், சபி தரம் வாலே தோ பலே பலே ஆன சக்கே, முதல்ல ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது, எல்லா தர்மத்தினர்கள் ஒரே நேரம் வர முடியாது. பலே தோ தேவி தரம் வாலேகி ஆயிங்கே பாட் பஜ், முதல்ல தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் பாட்டு நடிக்க வருவாங்க. சோபி நம்பர் வார், அதுவும் வரிசை பிரகாரம். ஜாட் கா ராஜ் கோ பி சம்ஜனா ஹை, இந்த விருட்சத்தின் ரகசியத்தை கூட புரிந்து கொள்ள வேண்டும். பாபி ஆக்கர் சாரி கல்ப விருட்ச கா கியான் சுனாத்தா, பாபா தான் வந்து முழு கல்பக விருட்சத்தின் ஞானத்தை சொல்கிறார். இன்கி பேன் ஃபிர் நிராகார் ஜாட் சி ஹோத்தி ஹை, இது வந்து நிராகாரமான விருட்சம். ஆலமரம் எப்படி அடிமரம் இல்லாமல் விழுதுகள் மூலமாக நிற்கிதோ அதே போல் இந்த கல்ப விருட்சமும் இருக்குது. நிராகார மரத்தையும் பாபாங்கியும் விருட்சம் போல தான் ஆத்மாக்கள் இருக்கும். ஏக் பாப்கி கத்தே மனுஷ்ய ஸ்ரீபி ஜாட் கா பீச் மை ஹூம், பாபா தான் சொல்கிறாரு, இந்த மனித சிருஷ்டி என்ற விருட்சத்துக்கு நான் விதையாக இருக்கிறேன். बीज में जाट समाया हुआ नहीं है,
लेकिन जाड़ का ज्ञान समाया हुआ है. இந்த விதைக்குள்ள விருட்சம் அடங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த விதையில் விருட்சத்தை பற்றிய ஞானம் இருக்கு. ஹரேக் अपना अपना पाठ है चैतन्य जाड़. ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவர்களுடைய பாகத்தை நடிக்கின்றார்கள். இது சைத்தன்யமான கல்பக விருட்சம். ஜாட் கே பத்தே பி நம்பர் பார் நிக்கலேங்கி. மரத்தில் இலைகள் கூட வரிசை பிரகாரமாக தான் வெளிவரும். इस झाड़ को कोई भी समझते नहीं है, इनका बीज ऊपर में है. இந்த விருட்சத்தை பற்றி யாரும் புரிந்து கொள்வதில்லை. இந்த விருட்சத்தினுடைய விதை மேல் இருக்கின்றது. इसलिए इनका उल्टा वृक्ष कहा जाता. ஆனால் தான் இந்த கல்பக மரத்தை காட்டும்போது கீதையில் கூட தலைகீழான மரமாக காட்டுவார்கள். ரச்சிதா பாப்கே ஊப்பர் மே, ஏன்னா படைக்கக்கூடிய தந்தை மேலே இருக்காரு. தும் ஜான்தே ஹோ ஹம்கோ ஜானா ஹை கர். இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, நாம் நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஜஹா ஆத்மா ரக்தி, அதான் ஆத்மா வசிக்கக்கூடிய வீடு. அபி ஹம்கோ பவித்ர பன்கர் ஜானா ஹை, இப்பொழுது நாம் தூய்மையாக ஆகி செல்ல வேண்டும். तुम्हारे द्वारा योग बल से सारे विश्व पवित्र हो जाता है. உங்கள் மூலமாக யோக பலத்தின் மூலமாக இந்த முழு உலகமும் தூய்மையாக மாறிவிடும். துமாரிலே பவித்திர சிருஷ்டி சாகியேனா, உங்களுக்காக தூய்மையான உலகம் தேவையல்லவா? தும் பவித்திர பந்தேகோ துனியா பி பவித்திர பனானே படே. நீங்கள் பவித்திரமாக ஆகிறீர்கள், ஆகவே உலகமோ பவித்திரமான உலகமாக வேண்டும். சப் பவித்திர ஹோ ஜாத்தா ஹை, அனைத்தும் பவித்திரமாக மாறிடும். துமாரா புத்தி மீஹே ஆத்மா மீஹே மன் புத்தி. இப்போ நமக்கு இந்த புத்தி புரிதல் வந்துருச்சு. ஆத்மாவில் தான் மனம் புத்தி என்பது இருக்கின்றது. சைத்தன்ய ஹி, இது சைத்தன்யமானது. ஆத்மா ஹி ज्ञान को धारण कर सकती है. ஆத்மாதான் ஞானத்தை தாரணை செய்கின்றது. तो मीठी मीठी बच्चों को एक सारा राज बुद्धि में होनी चाहिए. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இந்த அனைத்து ரகசியங்களும் உங்களுடைய புத்தியில் இருக்கணும். கைசே ஹம் புனர்ஜனம் லேத்தி, நாம் எப்படி புனர்ஜென்மத்தை எடுக்கின்றோம். 84 சக்கர துமாரா பூரா ஹோத்தா तो सब का पूरा होता है. 84 பிறவி சக்கரம் எப்பொழுது முடிவடைகின்றதோ அப்போ எல்லாரும் முடிவடைகிறார்கள். சப் பாவன் பஞ்ச், அனைவரும் பாவனமாயிடுவாங்க. அனாதி பனா ஹுவா ட்ராமா, இது அனாதி அமைக்கப்பட்ட ஒரு நாடகம். ஏக் செகண்ட் பி செகர்த்தா நகி, ஒரு செகண்ட் கூட இந்த நாடகம் நிற்காது. सेकेंड बाई सेकेंड जो कुछ होता सो फिर कल बात होगा. ஒவ்வொரு செகண்டும் என்ன நடைபெறுதோ அதுவே மீண்டும் அடுத்த கல்பத்திலேயே நடக்கும். ஹரேக் ஆத்மா அவினாஷி பாட் பரா ஹுவா. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் அழிவற்ற பாகங்கள் பதிவாகியுள்ளது. ஆக்டர்ஸ் கர்கே 2-4 घंटे பாட் பச்சாது. அவங்க ஆக்டர்ஸ் அவங்க பாட் நடிக்கிறது 2 மணி நேரம் 4 மணி நேரம் நடிக்கிறான். एक तो आत्मा को नेचुरल पार्ट मिला है तो बच्चों को कितना खुशी होनी चाहिए. ஆனால் இங்கே ஆத்மாவுக்கு இயல்பாகவே அவர்களுக்கு பாத்திரம் கிடைச்சிருக்கு, நடிக்கும். ஆகவே எனக்கு இந்த நாடக பாத்திரம் கிடைச்சிருக்குன்னு மகிழ்ச்சியாக இருக்கணும். அத்தீந்திரிய சுகம் சங்கம் காகி காயா ஹுவாகே. அத்தீந்திரிய சுகம் என்று இந்த சங்கம் யுகத்தை தான் மகிமை பாடப்பட்டிருக்கு. பாப் ஆते ही 21 जन्म को सदा सुखी बनाते. பாபா வந்திருக்கின்றார், நம்மை 21 பிறவிகளுக்கு சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார். குஷி கி பாத்தேனா, இதெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயங்கள். जो अच्छी रीति समझते और समझाते वह सर्विस पर लगे रखते हैं. யார் நல்ல விதமாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றார்களோ அவர்கள் சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள். கை பச்சி குத் ही अगर क्रोधी है दूसरों में भी प्रवेश हो जाता है.
சில குழந்தைகள் கோபம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த கோபங்கிற பூதம் இன்னொருத்தருக்குள்ளேயே பிரவேசமாயிருது. தாலி தோ ஹாத் கி பஜ்தி ஹே, 2 கைகள் தட்டும்போது தான் ஓசை ஏற்படும். வஹா ஐசா நஹி ஹோதா, சத்தியத்தில் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். யஹா தும் பச்சோं को शिक्षा मिलती कोई क्रोध करे तो उन पर फूल चढ़ावो. ஆனால் இங்கே பாபா நமக்கு என்ன படிப்பு சொல்லித்தராரு? உங்கள் மீது யாராவது கோபப்பட்டால் அவர்கள் மீது நீங்கள் புஷ்பங்களை போடுங்கள். பியார் சே சம்ஜாவ், அன்போடு புரிய வைங்க. எக் பி ஏக் பூத் ஹை பௌத் நுக்சான் கர் தேங்கா, இதுவும் ஒரு பூதம், இது மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். क्रोध कभी नहीं करना चाहिए, ஒரு பொழுதும் கோபப்படக்கூடாது. சிக்லாने वाले में तो क्रोध बिल्कुल नहीं होनी चाहिए. கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் முற்றிலும் கோபம் என்பது இருக்கக்கூடாது. நம்பர்வார் புருஷார்த் கர்த்தீர், வரிசை பிரகாரமாக முயற்சியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிஸ்கா தீவிர புருஷார்த் ஹோதா கிஸ்கா டண்டா. சிலர் தீவிரமான முயற்சியாளர்களாக இருக்காங்க, சிலர் ரொம்ப ஸ்லோவாக முயற்சி செய்கிறாங்க. டண்டே புருஷார்த் வாலே ஜரூர் அப்பனி பதனாமி கरेंगे. யார் ரொம்ப ஸ்லோவாக முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் தப்பெல்லாம் செஞ்சு தானே தன்னுடைய பேரை கெடுத்துக்குவாங்க. कोई में क्रोध है तो जहाँ जाते वहाँ से निकाल देती. யார்கிட்ட கோபம் இருக்கோ அவங்க போகிற இடமெல்லாம் எல்லார்ட்டையும் கோவப்பட்டு இருப்பாங்க. कोई भी बद चलन वाले रह नहीं सकते. யார் தன்னுடைய நடத்தை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவங்க இந்த ஞான மார்க்கத்தில் நிலைச்சிருக்க முடியாது. இம்திஹான் ஜப் பூரா ஹோகா சப்கோ பத்தா படேகா. எப்போ பரீட்சை என்பது முடிவடைகின்றதோ அப்பொழுது யார் எப்படின்னு தெரியும். கோன் கோன் கியா பந்தா ஹே சப் சாட்சாத்கார் ஹோகா. யார் யார் என்னவாக ஆகிறார்கள் எல்லாமே சாட்சாத்காராகும். ஜோ ஜெய்சா காம் கர்த்தா உன்கே ஐசா பி மகிமா ஹோத்தி. யார் எம்மாதிரியான காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அம்மாதிரியான மகிமை ஏற்படுகின்றது. தும் பச்சே ட்ராமா கே ஆதி மத்தியந்துக்கோ ஜான்தே ஹோ. குழந்தைகளாகி நீங்கள் நாடகத்தின் ஆரம்பம் இடை இறுதியை அறிந்துள்ளீர்கள். तुम सब अंतर्यामी हो. ஆத்மா அந்தர்மி ஜான்தி ஹேனா, நீங்கள் அனைவரும் அந்தர்யாமி. அந்தர்யாமினா தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்தவர்கள். ஏ சிருஷ்டி சக்கர் கைசே ஃபிர்தா ஹே. இந்த கால சக்கரம் எப்படி சுற்றுகின்றது அதுவும் தெரியும் உங்களுக்கு. सारी सृष्टि का मनुष्य की चाल चलन का सब धर्मों को तुमको ज्ञान है. முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நடத்தை மேலும் அனைத்து தர்மத்தை பற்றிய ஞானம் உங்ககிட்ட இருக்கு. உங்கோ கஹா ஜாயேங்கே அந்தர்யாமி. அவர்களைத்தான் அந்தர்யாமி என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மா கோ சப் மாலூம் பட் கயா. ஆத்மாவுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு. ऐसा नहीं कि भगवान गट गट वासी है, उनको जाने क्या दरकार है. அப்படி இல்லை, பகவான் அணு அணுவிலும் இருக்கின்றார். அப்போ எல்லா அணு அணுவிலையும் அவர் இருக்கின்றார்னா எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு என்ன அவசியம்? वो तो अभी भी कहता है जैसे पुरुषा करेंगे ऐसे फल पाए. ஸோ நீங்கள் எப்படி முயற்சி செய்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். तुम्हें जानने का क्या दरकार है, मुझे जानने के क्या दरकार है. இதெல்லாம் பாபா புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. जो करता है उसकी सजा भी खुद पाएगा. யார் என்ன செய்கிறார்களோ அதற்குண்டான பனிஷ்மெண்ட் கூட அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஐசே சலன் சலேகா தோ அதம் கதி கோ பாயேகா. சிலருடைய நடத்தை அப்படிப்பட்ட நடத்தையாக இருக்குது, அவங்க மீண்டும் தாழ்ந்த நிலை அடைந்து விடுகிறார்கள். பத் பௌத் கம் ஹோ ஜாயேகா. பதவி மிகவும் குறைவானதாக ஆகிவிடும். उसके स्कूल में भी ना पास हो जाता फिर दूसरे वर्ष पढ़ता है. அந்த ஸ்கூலில் கூட யாராவது ஃபெயில் ஆகிட்டா மீண்டும் அடுத்த வருஷம் படிக்கிறாங்க. ஏ படாய் தோ ஹோத்தி கல்ப கல்பாந்தர் கேலியே. இந்த படிப்பு என்பது
கல்ப கல்பத்திற்கானது. அப் ந படித்தோ கல்ப கல்பாந்தர் நகி படிங்கா. இப்பொழுது படிக்கவில்லை என்றால் கல்ப கல்பம் படிக்க மாட்டார்கள். ஈஸ்வரிய லாட்ரி தோ பூரி லேனீச். ஈஸ்வரிய லாட்ரி என்றாலே அதை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏக் பாத்தே தும் பச்சி சமஜ் சக்தி ஹோ. இந்த விஷயங்கள் குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஜப் பாரத் சுகதாம் ஹோகா தப் பாக்கி சப் சாந்திதாம் மே ஹோகா. எப்பொழுது பாரதம் சுகம் நிறைந்த உலகமாக இருந்ததோ அப்போ மற்றவங்க எல்லாரும் சாந்தி தாமத்தில் இருப்பாங்க. பச்சோங்கோ குஷ் ஹோனி சாஹியே. குழந்தைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கணும். அப் அமரே சுக்கு கா தின் ஆத்தா ஹே. இப்பொழுது நம்முடைய சுகத்தின் நாள் வருகின்றது. दीपमाला का दिन नज़दीक होते तो कहती है ना बाकी इतने दिन हैं फिर नया कपड़े पहनेंगे. தீபமாலை என்பது அதாவது தீபாவளி நெருக்கத்தில் வரும்போது இன்னும் இத்தனை நாள் தான் இருக்குது தீபாவளி அன்னைக்கு நம்ம புதிய ஆடைகள் அணிந்து கொள்வோம் அப்படிங்கிற எண்ணம் வரும். தும்பி கத்து ஸ்வர்காரஹே. நீங்களும் இப்போ என்ன சொல்கிறீங்க? ஸ்வர்க்கம் என்பது அருகில் வந்து கொண்டிருக்கின்றது. हम अपना श्रृंगार करें तो फिर स्वर्ग में अच्छा सुख पाए. இப்பொழுது நீங்கள் உங்களை அலங்கரித்து கொண்டீர்கள் என்றால் ஸ்வர்க்கத்தில் நல்ல சுகம் கிடைக்கும். சவுக்கார் தோ சவுக்கார் கா நஷா ரக்தா. பணக்காரங்களுக்கு தான் செல்வந்தன் என்ற ஒரு பெருமை இருக்கும். मनुष्य बिल्कुल गौर नींद में है फिर अचानक पता पड़ेंगे एक तो सच कहते थे. மனிதர்கள் முற்றிலும் அறியாமை என்ற இருள் இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் சத்தியம். சச் கோ தப் சம்ஜே ஜப் சச் கா சங்கு. சத்தியத்தை எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா சத்தியமானவருடைய நட்பில் இருந்தால் தான். தும் அபி சச் கே சங்கு மீ. இப்பொழுது நீங்கள் சத்தியமானவருடைய நட்பில் இருக்கீங்க. தும் சத் பந்தி ஹோ சத் பாப் துவாரா. நீங்கள் சத்தியமானவர்களாக ஆகிறீர்கள் சத்தியமான தந்தையின் மூலமாக. வக்சப் அசத்தி பந்திகே அசத்தியுதர். மற்றவர்கள் அனைவரும் அசத்தியமாக ஆகிறாங்க ஏன்னா அசத்தியமானவர்கள் மூலமாக. அபி கான்ட்ராஸ்ட் பி छपा रहा है भगवान क्या कहते मनुष्य क्या कहते. பகவான் என்ன சொல்கிறாரு, மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டுக்கு உண்டான வேற்றுமை என்னங்கிறது கூட நாம் அச்சடிக்கணும், பிரிண்ட் பண்ணணும். மேகசின் பி டால் சக்தே ஹோ. மேகசினில் கூட இது நம்ம போடலாம். ஆக்கிரின் விஜய் தோ துமாரி ஹே. இறுதியில் வெற்றி என்பது உங்களுக்கு தான். जिन्होंने कल्प पहले पद पाया वह ज़रूर पाएंगे. யார் கல்பத்திற்கு முன்னாடி பதவி அடைந்தார்களோ அவங்க நிச்சயம் அடைவாங்க. எக் சர்டன் ஹே. இது உறுதி. வஹா அகாலா மிருத்யு ஹோத்தா நஹி. அங்கு அகால மரணம் என்பதே இருக்காது. ஆயுபி படி ஹோத்தி ஹே. அங்கு நீண்ட ஆயுள் உள்ளவர்கள் இருப்பார்கள். ஜப் பவித்ர தி தோ படி ஆயு தி. எப்போ தூய்மையாக இருந்தார்களோ அப்போ நீண்ட ஆயுள் உள்ளவங்க இருந்தாங்க. पतित पावन परमात्मा बाप है तो ज़रूर उसने ही पावन बनाया होगा. पतित पावन परमात्मा தந்தை பவசி அவர்தான் தூய்மையாக ஆக்கியிருப்பார். கிருஷ்ணக்கு பாத் சோபத்தா நஹி. கிருஷ்ணன் என்று சொல்வது அழகல்ல. புருஷோத்தம் சங்கம் பர் கிருஷ்ண ஃபிர் கஹா से आए. ஏன் கிருஷ்ணன் சொல்கிறது அழகில்ல? ஏன்னா இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கிருந்து வருவார்? வகி ஃபியூச்சர்ஸ் வாலா மனுஷத்தோ ஃபிர் ஹோத்தா நஹி. அதே மனித தோற்றம் உள்ளவர் அந்த ஒரு பிறவியில் தான் சத்தியத்தில் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த தோற்றம் கிடைக்காது. 84 ஜனம் 84 ஃபீச்சர்ஸ் ஹை. 84 ஆக்டிவிட்டி எக் பனா பனாயா கேல் ஹே. 84 ஜென்மத்தில் 84 முகத்தோற்றம், 84 விதமான நடத்தைகள். அம்மாதிரியாக இந்த விளையாட்டு அமைக்கப்பட்டிருக்கு. உஸ்மே ஃபரக் நஹி பட் சக்தா. இதில் எந்த விதமான வித்தியாசம் என்பதே இருக்காது. ட்ராமா கைசே ஒண்டர்ஃபுல் பனா ஹே. இந்த நாடகம் எவ்வளோ விசித்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆத்மா சோட்டி பிந்தி ஹே உஸ்மே அனாதி பாட் பரா ஹுவா.
ஆத்மா சிறிய புள்ளியாக இருக்கின்றது. இதில் அனாதி பாகம் என்பது பதிவாக்கப்பட்டிருக்கு. இஸ்கோ குதரத் கஹா ஜாத்தா ஹை. இதைத்தான் இயற்கை என்று சொல்லப்படுகின்றது. மனுஷ சுன்கர் வண்டர் காய்ங்கி. மனிதர்கள் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாங்க. பரந்து பலித்து பைகம் தினாகை பாப்கோ யாத் கரோ. முதல்ல இந்த செய்தியை சொல்லுங்க, தந்தையை நினைவு செய்யுங்கள். வகி பதீத் பாவன் சர்வகா சத்கதி தாத்தா. அவர்தான் பதீத்த பாவன், அனைவருக்கும் சத்கதியை தரக்கூடியவர். சத்தியமே துக் ஹோத்தான். சத்தியத்தில் துக்கம் என்பதே இருக்காது. கலியுமே கித்தனா துக்கை. கலியுகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குது. பரந்து எக் பாத்தே சம்ஜ்னே வாலா நம்பர் பார் ஹி. ஆனால் இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வரிசை பிரகாரமாக இருக்காங்க. பாப் தோ ரோஸ் சம்ஜாத்தீர். பாபா தினம்தோறும் நமக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். தும் பச்சே ஜாந்து शिव बाबा आया हुआ है हमको पढ़ाने फिर साथ ले जाएंगे. நீங்கள் குழந்தைகள் புரிஞ்சிட்டீங்க, சிவபாபா வந்திருக்கின்றார் நமக்கு கல்வி கற்பிப்பதற்காக. அதுக்கப்புறம் நம்மளை கூட அழைச்சிட்டு போகிறாரு. சாத் மே ரஹ்னே வாலே से भी बांधिलिया जायदा याद करती हैं. கூடவே இருப்பவர்களை விட யார் ரொம்ப பந்தனத்தில் இருக்காங்களோ அவங்க தான் பாபாவை அதிகமாக நினைக்கிறாங்க. ஊஞ்ச் பத் பா சக்தி ஹே. அவர்கள் உயர்ந்த பதவியை பெற முடியும். எக்பி சமஜ்கி பாத்தினா. இதெல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். பாபா கி யாத்மே போத் தடஃப்தி ஹே. பாபா நினைவில் அவங்க ரொம்ப துடிக்கிறாங்க. பாக்கத்தை பச்சி யாத் கி யாத்ரா மிரஹோ தேவி குண் தாரன் கரோ. பாபா சொல்கிற குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருங்க, தெய்வீக குணங்களை தாரண பண்ணுங்க. தோ பந்தன் கட்டுதா ஜாய். அப்போ பந்தனங்கள் என்பது கட்டாயிடும். பாப் கா கடா கத்தம் ஹோ ஜாயேங்கி. பாவம் என்ற பானை முடிவடைந்துவிடும். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிகிலத்தை பச்சோं प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், அப்பனி சால் சலன் தேவதா ஜீசா பனானி ஹே. உங்களுடைய நடத்தை என்பது தேவதைகளைப் போல் இருக்க வேண்டும். கோய்பி இவில் போல் முக்ஸே நஹி போல்னா. எவ்விதமான தீய வார்த்தைகளை வாயிலிருந்து பேசக்கூடாது. எக் ஆங்க் கபி கிரிமினல் ந ஹோ. இந்த கண்கள் ஒரு பொழுதும் தீய பார்வை உடையதாக இருக்கக்கூடாது. क्रोध का பூத் बहुत नुकसान करता है. கோபம் என்ற பூதம் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். தாலி दो हाथ से बजती है, इसलिए कोई क्रोध करे तो किनारा कर लेना. उनको प्यार से समझाना. இரண்டு கைகள் தட்டும்போது தான் ஓசைக்கடை ஏற்படும். ஒரு கை தட்டும்போது ஓசை ஏற்படாது. ஆனால் நம்ம அந்த இடத்துலேருந்து விலகி போகிவிட வேண்டும். மேலும் அவங்ககிட்ட அன்பாக புரிய வைங்க. वरदानम त्याग तपस्या सेवा की भाव की विधि द्वारा सदा सफलता स्वरूप भव. தியாகம், தபஸ்யா, சேவை என்ற பாவனையின் விதிமுறையின் மூலம் சதா வெற்றி ஸ்வரூபமாக ஆகுக. தியாக और तपस्या ही सफलता का आधार है. தியாகம் மற்றும் தபஸ்யாதான் மூலமாகத்தான் வெற்றி என்பது பெற முடியும். தியாக் கி பாவனா வலே சச்சி சேவாதாரி பன் சக்தா ஹை. தியாக பாவனை உள்ளவர்கள்தான் உண்மையான சேவாதாரியாக ஆக முடியும். தியாக से ही स्वयं और दूसरों को भाग्य बनता है. தியாகத்தின் மூலமாகத்தான் தனக்கும் மற்றவர்களுக்கும் பாக்கியத்தை உருவாக்க முடியும். और दृढ़ संकल्प करना यही तपस्या है.
இதுதான் தபஸ்யா என்று உறுதியான எண்ணம் செய்யுங்கள். तो त्याग तपस्या सेवा का भाव से अनेक हद की भाव समाप्त हो जाता. ஆக தியாகம் தபஸ்யா சேவா என்ற பாவனை இருக்கும்போது அநேக விதமான எல்லைக்குட்பட்ட பாவனைகள் முடிவடைந்து விடுகின்றது. சங்கடன் சக்திசாலி பந்தாகி, இந்த குழு சக்தி நிறைந்ததாக ஆகிவிடுகின்றது. ஏக் நே கஹா दूसरों ने किया, ஒருவர் சொன்னால் மற்றவர்கள் செய்தார்கள். கபி பி தூ மை தேரா மேரா ந ஆயே, ஒரு பொழுதும் நீ நான் எனது உனது என்றெல்லாம் வரக்கூடாது. தோ சஃபல்தா சுரூப், அப்போதான் வெற்றி சுரூபம். நிர்விகன் பஞ்சாய், நிர்விகனமாக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன் संकल्प द्वारा भी किसी को दुख नहीं देना यही संपूर्ण अहिंसा है. சங்கல்பத்தின் மூலமாக கூட யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது. இதுதான் முழுமையான அஹிம்சை. अव्यक्त इशारा, अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग का ज्वाला रूप बनाओ. இப்பொழுது ஈடுபாடு என்ற அக்னியை வேகப்படுத்தி யோகத்தை ஜுவாலா स्वरूपமாக ஆக்குங்கள். योग का ज्वाला रूप बनाने के लिए सेकंड में बिंदु स्वरूप मन बुद्धि को एकाग्र करने का अभ्यास बार बार करो. யோகம் என்பது ஜுவாலா ஸ்வரூபமாக ஆக வேண்டுமென்றால் ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி என்பது மனம் புத்தியால் வைத்து ஒருமுகம் செய்யக்கூடிய பயிற்சியினை அடிக்கடி செய்யுங்கள். ஸ்டாப் கஹா सेकंड में व्यर्थ देखभान से मन बुद्धि एकाग्र हो जाए. ஸ்டாப் என்று சொன்ன உடனே மனம் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட்டு மனம் புத்தி என்பது ஒருமுகம் ஆக வேண்டும். ऐसे कंट्रोलिंग पावर सारे दिन में யூஸ் करो. இப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் பவர் முழு நாளும் பயன்படுத்துங்கள். பவர்ஃபுல் பிரேக் द्वारा मन बुद्धि को कंट्रोल करो. சக்திசாலியான பிரேக் மூலமாக மனம் புத்தியை கட்டுப்படுத்துங்கள். ஜஹா மன் புத்தி கோ லஹானா சஹோ வக் செகண்ட் மே லக் ஜாய், உங்களுடைய மனம் புத்தியை எங்கு நிலையாக நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அங்கே உங்களுடைய மனம் புத்தி நிலைக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப், முற்றுப்புள்ளின்னு சொன்னவுடனே மற்ற எண்ணங்கள் மனதிலிருந்து ஸ்டாப் ஆய். அந்தளவுக்கு கண்ட்ரோலிங் பவர் வேணும், அந்தளவுக்கு பிரேக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போது நம்முடைய யோகா என்ன ஆகிடும்? ஜுவாலாஸ்வரூபம். ஜுவாலாஸ்வரூபம்னா ஒரு நெருப்பினுடைய தன்மை அதிக வெப்பத்தை கொடுக்கணும். அதிகமான வெப்பம், அதிகமான நெருப்பு தான் ஜுவாலாஸ்வரூபம். ஏன்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் அப்போ தான் எரித்து பஸ்மமாக்க முடியும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. नहीं
नहीं पा